உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதேமாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழை தான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திருக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த உலகத்தில் 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு அன்னையை நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரம் என்ன தருகின்றது? ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருக்கிற பாதசனி ஆல்ரெடி வேணும். பாதசனி உங்களுக்கு ஏற்கனவே விரயசனியாக இருந்தவர், இப்போ ஜென்மசனியாக இருக்கார். அடுத்து இப்போ பாதசனியாக இருக்கார். கடந்த 7.5 இயர்ஸை எங்கள் கூட தாங்க குருஜி அவர் ட்ராவல் பண்ணுறாரு. போகிற போக்கில் உங்களுக்கு ஃப்ரெண்டாகவே ஆகிட்டார் அவர். ரொம்ப நாள் துன்பத்தை கொடுத்து 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 துன்பமே பழகிருச்சியா அப்படிங்கிற மாதிரி, என்ன சனியெல்லாம் ஃப்ரெண்டாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்திலே சனி பகவான் பாதசனியாக இருக்கிறார், வக்கரம் பெறுகிறார். ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னவென்றால், இந்த ஆள் நல்லா இருந்தானா நானும் ஒரு ப்ராப்ளம் பண்ணுவான். காரணம் என்னன்னா, பாதசனியாக இருப்பவர் அலைச்சலை கொடுத்துட்டே இருப்பார். கும்பராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க, இங்கிருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது. சார் இந்த ஆர்டர் வாங்கணும்னா என்ன சைன் வாங்கணும் சார், அந்த சைன் வாங்கணும்னா இந்த ப்ரோட்டோக்கால் ரெடி பண்ணும் சார், இது பண்ணணும் அது பண்ணும் சார், ஏன்டா என்ன சார் சுத்த விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி பண்ணுவேன். அப்போது அந்த பாத சனியாக இருப்பவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது சரியாகி விடுகிறது. என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த அலைச்சலெல்லாம் சரியாகும். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஒரு நிலையான எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க சார். இப்போ எனக்கு கொடுத்த வேலையை அவங்களுக்கு நான் டார்கெட்டாக பிரித்து கொடுப்பேன். அவங்கவுங்க போய் அச்சீவ் பண்ணிட்டு வருவாங்க சார். நான் அவங்க நிர்வாகம் பண்ணுறது தான் என்னோடய வேலை. நான் சூப்பர்வைசர் சார் நான் போன்றவைகள் இருக்கணும். அடுத்ததாக 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி 2, 3, 4 பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன், மதிப்பு, மரியாதை பார்க்கிறார் 2ஆம் இடத்தில் இருப்பவர். அடுத்ததாக 7ஆம் பார்வையாக 8ஐ பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆயுசு மட்டுமல்ல, 8ஆம் இடம் என்பது அசட்ஸு, உங்களுடைய பத்திரம், இழந்த பணம் போன்றவற்றை பார்க்கிறார். அடுத்து 11ஐ பார்க்கிறார். 11ங்கிறது என்ன? உங்களுடைய லாபஸ்தானம். 11ஆம் இடம் என்பது மாமனார், 11ஆம் இடம் என்பது நண்பர்கள், அதெல்லாம் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, உடனடியாக உங்களுடைய நண்பர்கள், நல்ல நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ரொம்ப வாழ்க்கையில் கீழே விழற நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மண்டை வேலை செய்யாது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ யார் யாரை தெரியுமோ அவங்கள்ட்ட மட்டும் பேசிகிட்டு இருப்போம். டே சதீஷ் ஏதாவது பணம் இருந்தால் கொடுறா, டே மோகன் ஏதாவது பணம் இருந்தால் கொடுறா அப்படி கேட்போம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நின்று யோசித்து பார்த்தா, நமக்கு ஸ்கூல் லெவல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எடுத்திங்கன்னா நிறைய பேர் நம்ம கூட லிங்கில் இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்க பேசாமே ரொம்ப நாள் வச்சுருப்போம். அவங்களோடலாம் அவங்களெல்லாம் தூசி தட்டி எழுப்பி, டேய் ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறா, ரொம்ப கஷ்டப்படுறேன்டா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கான ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்த்து பழைய நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறார். அம்மா உன் பேர் டே பெஞ்சமின் நீயா? டே நம்ம 5ஆம் கிளாஸ் ஒன்றா படித்தோமே, அந்த மாதிரி நான் அமெரிக்காவில் இருக்கேன்டா இப்போ அப்படிங்கிற மாதிரி, ஒரு வேலை இருக்குடா வரியாடா, ஐயோ தெய்வமே நானே சும்மா தாண்டா உட்காந்துருக்கேன், கூப்பிடுறா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கையில் அதிசயம், அற்புதம் எப்பொழுது வேண்டுமா நிகழும் நண்பர்களே. ஆனால் அதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம என்னைக்கு நம்ம முயற்சி பண்ணுறதை விட்டுட்டோமோ அன்னைக்கு தோத்துட்டோம். ஒரு படத்தில் அஜித் குமார் சொல்கிற மாதிரி தான். என்ன சொல்லுவார், இந்த உலகமே உன் முன்னாடி நின்று நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் எப்போ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் தோத்துட்டீங்க. அப்போது 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எப்படா முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்க. ஏதேனும் ஒரு வழி. உதவிங்கிறது பணம் இல்லை நண்பர்களே. உதவி என்பது என்ன? வாழ்க்கை. என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, என் பிஸ்னஸில் நீ எடுத்து வெண்டாராயிரு போன்று லைஃப் டைம், லாங் டேர்ம் அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்கரம் பெறுவது, ராசிநாதன் வக்கரம் லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம். ஏற்கனவே உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஒபிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இவர் வக்கரமாகும் பொழுது இன்னும் கொஞ்சம் மோசமாக
என்னாகும், டயர்டு, சோம்பேறித்தனம், எதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, இரிட்டேஷன், டென்ஷன் போன்றவை ஏற்படும். ஏன்டா காலில் எனக்குன்னே வரீங்க அப்படிங்கிற மாதிரி மனதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும், பெரிய டஃப்பான விஷயமா இருக்கும். கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கத்தாதீங்க, டீம் மெம்பர்ஸ்ட்டை கத்தாதீங்க. 12 கூடிய 2ஆம் இடத்திலே வக்கரம் பெறும்பொழுது, 12ஆம் இடம் என்பது விரயம், விரயஸ்தானத்துக்குரியவன் வக்கரம் பெறும்பொழுது விரயமெல்லாம் சுப விரயமாக மாறுகிறது. இது வரைக்கும் நான் பண்ண விரயமெல்லாம் அசுப விரயங்கள், தண்டத்துக்கு செலவு பண்ண சார், இனிமேல் நான் ஒன்று செலவு பண்ணாலும் அது லைஃப் டைம் லாங் டேர்மாக இருக்கிற மாதிரி எனக்கு செலவு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் போகிறீங்க போன்றவை ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 8ஆம் இடம் என்பது என்ன, உங்களுடைய அசட்ஸு, ஆயுள் பாவம், இதெல்லாம் ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் இதுவரை போன விஷயங்கள்லாம் வேறு, இதுக்கப்புறம் நீங்கள் போகிற விஷயங்கள் என்பது வேறு. இந்த வக்கரம் உங்கள் மனதில் நிறைய விஷயங்களை உருவாக்கப் போகிறது. 12 கூடியன் வக்கரமாகும் பொழுது ஆன்மீக நாட்டங்கள் போன்றவை ஏற்படும். சில பேர் ஜோதிடம் கற்றுப்பீங்க, சில பேர் என்னாகும், ஆன்மீக நாட்டம் என்பது புதிய விஷயங்கள் கற்றுப்பீங்க, ஆன்மீகத்துக்குள்ளே போய் நிறையா தேடுதலில் ஈடுபடுவீங்க. சில பேர் சித்தர்களை தேடி பயணம் போன்றவைகள்லாம் கிளம்புவீங்க. சில பேர் திருத்தல யாத்திரைகள்லாம் கிளம்புவீங்க. இந்த 6 மாதத்தில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்களுக்காக கும்பராசிக்காரர்கள் வாழ போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பிரமாதம் 100க்கு 95 மார்க். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும், திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம். 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க, ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க, எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா, கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.